வணக்க மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ஈவில் டெட் பர்ன். இப்போ ஹாலிவுட்லேயே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம காஞ்சனா முனி மாதிரி நம்ம காஞ்சனா அரண்மனை மாதிரி பூரா படத்தில் பேர் இருக்கோ இல்லையோ, கதை இருக்கோ இல்லையோ, ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து விடுவோம் அப்படின்னு ஈவில் டெட்டோட அடுத்த ஃப்ரான்ச்சைஸாக தான், ஐ மீன் 2023 வந்த ஈவில் டெட் ரைஸோட சீக்வலாக தான் ஈவில் டெட் பர்ன் வந்திருக்கு. ஈவில் டெட் பர்னோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த படத்தோட ஹீரோவாக காட்டப்படுறவரோட தாத்தா வந்து ஒரு இந்த பேய்கள் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அவர் வந்து இந்த பேய்கள் எல்லாம் கட்டுக்குள்ள வச்சிருக்கிறதான விஷயங்கள் எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருப்பாரு. ஆனால் அதை தேடி தூத்திருப்பாங்க. அதை நம்ம பேரன் வழக்கம் போல சும்மா இல்லாமல் ஹீரோ வந்து தட்டி எழுப்பி விட்டுருவாரு. அதனால அந்த பேய்கள் எல்லாம் வந்து அவங்களை அழிக்கக்கூடிய அந்த வாழை தேடி வருது. அதனால அந்த குடும்பத்தில் உள்ளவங்களாம் எப்படி பழி வாங்குது, இந்த படத்தோட மெயின் ஹீரோயின் பேய்கள் கிட்ட மாட்டாங்களா இல்லையா, அவங்க எப்படி அதுல இருந்து வெளில வராங்க, இதோட எண்டு கார்டு போட்டாங்களா இல்லையா, அடுத்த சீக்குவலுக்கு கொடுத்துருக்காங்களா லீடு அப்படின்றது தான் ஈவில் டெட் பர்னோட உண்மை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இந்த படம் மேக்கிங் பிரமாதப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லணும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பயமுத்துறதை தாண்டி பயங்கரமாக அருவருப்பாக இருந்தது. அது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே அதுதான். பட் அது அவங்க எடுத்த விதம், அந்த மேக்கிங் இருக்குல்ல, அது அவ்வளோ பியூரஸ்டாக அவ்வளோ நேச்சுரலாக காட்டினதுன்றது ரொம்ப கஷ்டமாக. அதை வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக 100% கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டாவது இந்த படத்தோட பேலன்ஸ் ஸ்கோர். யூஸ்வலாக பேப்பரங்களில் பார்த்து பழகிட்டோம், நிறைய இடங்கள்ல அமைதி இருக்கும், திடீர்னு பேய்க்கத்தும், அந்த மொமெண்ட்ஸ், அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இது எல்லாமே ப்ராப்பராக இருந்தது. அதுவுமே நல்லா இருந்தது. மூணாவது படத்தை நடித்த பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்னு சொல்லணும். ஒரு மொத்தமாகவே பார்த்தீங்க அப்படின்னா, அப்பா அம்மா பையனுங்க 2 பேர், அதுலேயுமே மூத்த பையனுக்கு பெருசாக வேலை இருக்காது. ஸோ ரெண்டாவது பையன் அவள் தான் ஹீரோ, ஹீரோயினோட லவ்வர், இவங்க இந்த ஹீரோவோட பாட்டி, அப்புறம் உங்கள் அண்ணனோட வைஃப். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர் தாங்க. அந்த 7 பேரை வச்சு இவங்க காட்டியிருப்பாங்க பாருங்க ஒரு பயம். அவங்களோட நடிப்பு வந்து அந்த அளவுக்கு டாப் நாச்சாக இருந்தது. சொல்லப்போனால் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த பதட்டம் வந்து நம்ம கிட்ட வந்திருக்குன்னே சொல்லணும். நிறைய இடங்களை வந்து கண்கொண்டு பார்க்க முடியல, அப்படி இருந்தது. நான் சொன்ன மாதிரி டிஸ்கஸிங் டு த கோர் அப்படி இருந்துச்சு. பட் அந்த பேய் படம்னு வரும்போது ஒரு பதட்டம், ஒரு பேயை காட்டுறதுக்கான அந்த ஒரு நடுக்கம்லாம் இருக்கும்ல, அதை தாண்டி மனுஷங்களாவே அதை பேய் தான், பட் அவங்க மனுஷங்க உருவத்திலே இருப்பாங்க. பட் அதை பார்க்குறப்பே நம்மளுக்கு ஒரு பீதி வரும். ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் டாப் நாச்சாக இருந்தது. ஸோ எனக்கு இது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. மேக்கிங்னா எல்லாத்தையும் சொல்லிட்டேன், டெக்னிக்கலி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மூவி. ஸோ இது எல்லாமே பிடிச்சிருந்தது. பட் ஈவில் டெட் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு ஒரு பயம் வரும்ல, அந்த பதட்டத்தை ஏற்படுத்தின அந்த ஃபீல் அந்த படத்தில் இருக்கானா? அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஃபீல் இல்லை. அதாவது இதுக்கு முந்தின படமான ஈவில் டெட் ரைஸ்லையுமே அந்த ஃபீல் இல்லை. அதுவே ஒரு பெரிய குறையாக தான் இருந்தது. அதே மாதிரி தான் இந்த படத்தில். பட் அந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் பெட்டராக இருக்குன்னா ஒரு 1% 2% சொல்லலாம். பட் அந்த ஈவில் டெட் ஃப்ரான்ச்சைஸ்க்கான ஒரு படமான்னு கேட்டால் இல்லை, கம்ப்ளீட்டாக இல்லை, அது ஜஸ்டிஃபை இல்லை. பட் நான் சொன்ன அடுத்த பாட்டுக்கான லீடுமே கொடுத்து முடிச்சிருக்காங்க. அப்போ என்ன நடக்குன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு இந்த படத்தில் எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, பயத்தை நம்மளுக்கு கொடுக்குறதை தாண்டி நம்ம கண்ணை மூடிக்கணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கு இவங்க எடுத்துக்கிட்ட விதம் தான் நான் சொன்ன மாதிரி இந்த டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. ரொம்ப அருவருப்பு தக்கமான விஷயங்களை பண்ணது. அது வந்து நீங்கள் பேயை தாண்டி நீங்கள் பேயை பார்த்த கூட தைரியமாக இருக்கலாம். பட் இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குறப்போ ஆப்வியஸ்லி ஒரு மனித சும்மா பார்க்க முடியாது. ஸோ பேய் படம் அப்படின்றது பேய்களே பார்த்து வாந்தி எடுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு படம். அதை தான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ தான். ஸோ குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போக முடியாது. பட் உங்களுக்கு ஈவில் டெட் அந்த படம், அந்த ஃப்ரான்ச்சைஸ் பிடிக்கும் அப்படின்னாலோ, இல்லை ஒரு யூஸ்வலாகவே ஒரு இந்த மாதிரி ஒரு ஹாரர் த்ரில்லர் பிடிக்கும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்காக தாராளமாக தேட்டரில் பார்க்கலாம். ஒரு நல்ல எஃபர்ட் அப்படின்னு தான் சொல்லணுமே ஒழிய ஈவில் டெட்டுக்கு இது கொஞ்சம் கூட ஜஸ்டிஃபை பண்ணல, அவ்வளோதான். ஸோ எனக்கு எந்த அளவுக்கு ஈவில் டெட் பயத்தை ஏற்படுத்திச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நானே பயந்த சுபாவம், பட் நானே பயப்படாம பார்த்துருக்கிற அளவுக்கு தான் பயத்தை ஏற்படுத்திருக்கேன். ஸோ நான் பற்றி ஒரு 100க்கு வந்து ஒரு 60 கொடுப்பேன். ஸோ அந்த அவ்வளோதான், அதுக்கான ஒர்க் தான் இருக்கக்கூடிய. மற்றபடி உங்களுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த பேய் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு படம் தான், அவ்வளோதான். நல்ல மக்களே, மீண்டும் தவிர நல்ல திரைப்படம், நல்ல மசாலா, நல்ல முடத்துறவங்க சந்திக்கிட்டே நல்ல பேக் இது நம்ம ஷோ இருந்து போச்சு.